ஹாய் லவ்லீஸ், ரொம்ப அழகான ஒரு வாரத்துக்குள்ள நம்ம என்டர் ஆக போறோம். இந்த வாரம் நீங்க எதிர்பார்க்கிறத விட உங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகா மாறப் போகுது. நாளைக்கு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு நாள். ஆமாங்க, கிருத்திகையும் மாத கிருத்திகையும் அமாவாசையும் ஒரே நாள்ல வரப்போகுது. ஓகே, இதெல்லாம் சேர்ந்து நம்மளோட ரீடிங் இந்த வாரம் நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்க போறோம். ஒரு பியூட்டிஃபுல்லான லைவ்லியான ரொம்ப அழகான ஒரு டேரோ ரீடிங்குள்ள நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். நான் உங்க நம்ம சிக்ஸ் சென்ஸ் யூடியூப் சேனலுக்கு நீங்க கொடுத்துட்டு வர சப்போர்ட்டுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். நான் ஒரு இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் லைஃப் கோச், நான் ஒரு இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் ட்ராமா ஹீலர், நான் ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச் அண்ட் என்எல்பி கோச் அண்ட் ப்ராக்டிஷனரும் கூட. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஸ்பிரிச்சுவல் கார்டோட ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்க்ரீனில் உங்களுக்கு 2 இமேஜஸ் தெரியுங்க. ஏதேனும் ஒரு இமேஜை சூஸ் பண்ணிட்டு வாங்க, இந்த வாரம் நமக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி, இந்த பிரபஞ்சம் நமக்கு நம்ம கையில் ரொம்ப அழகான ஒரு கோல்டன் சாவி, தங்கம் போல ஜொலிக்கிற ஒரு தங்க சாவியை நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த சாவியை வந்து நம்ம கையில் எப்பவுமே வச்சிருக்கோம். ஓகே, ஒரு வாரமும், அது ஞாயிற்றுக்கிழமையா இருக்கலாம், திங்கக்கிழமையா இருக்கலாம், ஒரு வாரமும் அந்த சாவியை நம்ம எடுத்து நமக்கு ரொம்ப பிடித்த ஒரு இடத்துல போயிட்டு ஜஸ்ட் விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. அது ஒரு பீச்சா இருக்கலாம், உங்களுக்கு ரொம்ப பிடித்த கோயிலா இருக்கலாம், உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு இடமா இருக்கலாம், உங்க வீடா இருக்கலாம், எந்த ஒரு இடமா வேணாலும் இருக்கட்டும்ங்க. ஒரு பார்க், ஒரு நல்ல ஒரு கிரீனரி, அந்த இடத்துல அப்படியே கண்ணு மூடிட்டு யோசிச்சு பாருங்களேன். அந்த சாவி எடுத்துட்டு நீங்க போயிட்டே இருக்கீங்க. அங்க ஒரு கதவு தெரியுது. அந்த கதவை நீங்க இந்த சாவியை வச்சுதான் திறக்க முடியும். பட் அங்க வெளியில இருந்து பார்க்கும் போதே அந்த கதவுக்குள்ள, அந்த ரூம்ல நிறைய உங்களுக்கு பிடித்த, நீங்க ரொம்ப ஆசைப்படுற நிறைய பொருட்கள் உள்ள இருக்கிற மாதிரியே இருக்கு. பொருட்களா இருக்கலாம், இல்ல மனிதர்களா இருக்கலாம், சம்பவங்களா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். பட் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட், ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, அந்த கதவை திறந்து நீங்க அப்படி பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் அப்படியே நீங்க வாரி அணைச்சுக்கிறீங்கன்னா எல்லாமே உங்களோடது தான். இன்னும் அழகா சொல்லணும்னா, ஜூன் மாசம் வேற வரப்போகுது. இந்த மாதம், இந்த வாரம் நம்ம எல்லாமே நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு நான் எப்பவுமே என்ன உங்களுக்கு சொல்வேன், ஐ ஆம் செலிப்ரேட்டிங் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் மை லைஃப். நான் என் வாழ்க்கையை மிக மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தோட, இந்த தங்க சாவி உங்களது மட்டும்தான் அப்படின்ற எண்ணத்தோட இந்த வார ரீடிங்குள்ள போகலாம். ஸோ ஸ்க்ரீன்ல நான் ஏற்கனவே சொன்னேன், உங்களுக்கு 2 விதமான இமேஜஸ் தெரியும். அப்படியே கண்ணை மூடிட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்க. எந்த இமேஜ் எனக்கு ரொம்ப ஃபேவரபுளா இருக்கும், எனக்குன்னா உங்களுக்கு எது ரொம்ப ஃபேவரபுளா இருக்கும்னு யோசிச்சுட்டு அந்த இமேஜை சூஸ் பண்ணுங்க. வாங்க இந்த வாரம் ரீடிங்குள்ள போகலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணணும். இந்த வாரம் சனிக்கிழமை, ஓகே, சாட்டர்டே, ஒரு பியூட்டிஃபுல்லான ஹோப்பனோ கிளாஸ் நான் கண்டக்ட் பண்ண போகிறேன். இட்ஸ் லைக் அ மாஸ்டர் கிளாஸ். நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா லெட் மீ நோ. பட் ஹோல்ட் ஆன், அதுக்கான போஸ்டர்ஸ் மேக்ஸிமம் நாளைக்குள்ளே என்னோட யூடியூப் கம்யூனிட்டி போஸ்ட்டாக வரும். இல்லைனா என்னோட வாட்ஸ்அப்பில் நீங்கள் இருக்கீங்க, கனெக்டடாக இருக்கீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் அப்டேட்ஸில் நீங்கள் ஸ்டேட்டஸில் பார்க்கலாம். இல்லைனா இன்ஸ்டாகிராம் பேஜ் டேரட் சிக்ஸ் சென்ஸ்லையும் வரும். இன்னைக்கு அவசரப்படாதீங்க, இன்னைக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் நானும் ரெடி பண்ணல, எல்லாத்தையும் கியூமுலேட் பண்ணி வச்சிருக்கேன். போஸ்டர்ஸ் வில் பி கிரியேட்டட் டுமாரோ. ஸோ நாளைக்கு கொஞ்சம் ஏன்னா நான் வந்து ஐம் கோனா ஒன்லி டேக் லிட்டில் பீப்புள், ரொம்ப நிறைய பேரை எடுத்துக்கிட்டு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ ஐம் கோனா டேக் வெரி லிட்டில் பீப்புள். அது ஒரு 2.5 கிளாஸாக இருக்கும், நைட் இருக்கும். ஸோ நைட் இல்லைன்னா ஏர்லி மார்னிங் டிபெண்டிங் ஆன் த கன்வீனியன்ஸ். ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுங்க. அடுத்த மாதத்துல இருந்து நம்ம வாழ்க்கை சூப்பரா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு இந்த ஹோப்பனோ கிளாஸ் இருக்க போது. கம் அண்ட் ஜாயின் அண்ட் ஃபீல் த டிஃபரன்ஸ். மே 25 மே 31 வரைக்கும், அதாவது இந்த மாச இறுதி வரைக்கும் நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான டேரோ ரீடிங்கோட நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். ரொம்ப அழகான ஒரு இமேஜை தான் நீங்க சூஸ் பண்ணியிருக்கீங்க. எஸ், அஃப்கோர்ஸ் எல்லா இமேஜஸுமே எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான இமேஜஸ் தான். ஆனா இந்த வாரம் இந்த இமேஜை கிரியேட் பண்ணும் போது உங்க ஆசைகள்ல ஒரு மாற்றம் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ? யோசிச்சு பாருங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கான்ஜுகேஷன். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அமாவாசை மாத கிருத்திகை எல்லாம் ஒன்றா வருது. ஸோ எனக்கு தோணுது, ரொம்ப அழகான, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டிசையர், என் ஆசைகள் அனைத்தையும் நான் மாற்றணும், மாற்றி அமைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை உங்களுக்கு இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. கிரியேட்டிவ் பிளாக்ஸ், அந்த மாதிரி ஒரு ஆசை உங்களுக்கு இருக்கு. அந்த மாதிரி புதுசாக ஏதாவது செய்யணும், நம்ம வாழ்க்கை மாறணும்னு உங்களுக்கு இருக்கு. பட் அதை எப்படி உங்களுக்காக அமைச்சுக்கணும் அப்படின்றதுல ஒரு தயக்கம் இருக்கு. அந்த தயக்கத்தை இந்த மாதம் நீங்க உடைக்கணும், உடைச்சே ஆகணும். அடுத்த மாசம் இதுதான் எனக்கு வேணும் அப்படின்றத நீங்க கிராக் பண்ணி வரணும் அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கு, தெரியுதா? ஓகே, அண்ட் அடுத்த மெசேஜ், யூ ஆர் செல்ஃப் சஃபிஷியன்ட். ஓ மை காட், இவங்கெல்லாம் இருந்தாதான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும், இவங்கெல்லாம் இருந்தாதான் என்னால் வாழ்க்கையில முன்னேற முடியும், இல்லை
உங்களோட பவர்ஸ், உங்களோட டேலண்ட்ஸ் என்னன்னே உங்களுக்கு தெரியாம இருக்கு, இல்ல மற்றவர்களிடம் நீங்க அதை மறைச்சிக்கிட்டே இருக்கீங்க, ஜஸ்ட் ஹைடிங் யுவர் ட்ரூ செல்ஃப் அப்படின்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இந்த வாரம் நீங்க இருக்கணுங்க. யூ டோன்ட் ஹாவ் டு சே எஸ் ஆர் நோ டு திங்ஸ் யூ டோன்ட் லைக். உங்களுக்கு பிடிக்கலைன்னா நோ சொல்லுங்க. யாரையும் போய் ப்ளீஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. பட் இந்த வாரம் நீங்க நீங்களா இருக்கிறதுக்கான வாரமா இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்பிரிச்சுவல் கார்ட்ஸ் அந்த மாதிரி தான் வந்திருக்கு. மற்றபடி என்ன மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம், பார்க்கலாம். ஸ்டாப் சேசிங் யுவர் செல்ஃப். உங்களை சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. ஏன்னா உங்களை சேஸ் பண்ண பண்ண, அதாவது ஸ்டாப் சேசிங் யுவர் செல்ஃப்னா ரொம்ப கிளியரா சொல்லணும்னா, இதுதான் என் ஐடென்டிட்டி, இதை தான் நான் மற்றவர்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன், இல்லை இதுதான் நான் அப்படின்னு நான் எனக்கே ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்காதீங்க. நீங்க அப்படி ஓடிக்கிட்டே இருக்க இருக்க உங்களோட லாஜிக்கல் தாட் ப்ராசஸை நீங்க எங்கேயோ தொலைச்சிருவீங்க. ரொம்ப இமோஷனலா மாறிடுவீங்க. இதுதான் நான், உனக்காக தான் நான் இவ்வளோ பண்றேன், இல்ல எனக்காக ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நான் இவ்வளோ பண்றேன்னு ஏதோ ஒரு விஷயத்த தேடி தேடி ஓடிக்கிட்டு இருக்கீங்க. அது ஓட ஓட அது உங்க கைகளை விட்டு போயிட்டே இருக்கும்ன்றது உங்களுக்கு தெரியுதா? யா. அண்ட் உங்களோட ஐடென்டிட்டியை நீங்க இந்த மாதிரி ஒரு தேடல்ல எங்கேயோ தொலைச்சிக்கிட்டே இருக்கீங்க. மற்றவர்களுக்காக உங்க ஐடென்டிட்டியை வந்து நீங்க மாத்திக்கிட்டே இருக்கீங்க. பிடிக்குது, ஒரு சில விஷயம் பிடிக்கல, பண்ண வேணாம்னு தோணுது. பட் அவர்களுக்காக நீங்க இப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது உங்களோட வெர்ஷன் இதுதான் நான் அப்படின்றத ஏதோ ஒரு இடத்துல தொலைச்சிடுறீங்க. அப்படி அதை தொலைச்சிட்டு இருக்கும்போது என்னைக்காவது ஒரு நாள் என்னோட ஐடென்டிட்டி என்ன, நான் யாரு, ப்ராபப்ளி அந்த ஃபேஸ்ல தான் இப்போ இருக்கீங்களான்னு நான் யோசிக்கிறேன். இந்த கார்ட்ஸை பார்க்கும்போது ரொம்ப சைலண்டா ஒரு புது வெர்ஷன் உங்களுக்கே தெரியாம வேற ஒருத்தர் அப்படியே ஸ்லோவா வெளியில எட்டி பாக்குறாங்க. பட் அது நீங்க இல்லை. ஓகே, டோன்ட் ஃபீல் கில்ட்டி ஃபார் எனி திங். இந்த கார்ட்ஸை பார்க்கும்போது ஏதோ ஒரு சில விஷயங்கள் எல்லாரும் பண்றது தான், பட் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றீங்களா? இதை நான் பண்ணல, இது எனக்காக நடந்தது கிடையாது, ஒருவேளை இது நான் பண்ணியிருக்க கூடாது, எனக்கு வேற வழியே இல்லை, இதை நான் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு தேவையில்லாத கில்ட் ஏதாவது உங்க மனசுக்குள்ள வச்சுட்டு இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி கில்ட் இருக்குன்னா உங்க உடம்பே அது காட்டும். ஓகே, ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கே அந்த ஒரு, அதான் ட்ராமால நாங்க படிக்கிறோம். ஒன்றும் இல்லைங்க, நம்ம சொல்றோம்ல எனக்கு ரொம்ப இந்த தோள்பட்டை வலிக்குது, உங்களுக்கு தோள்பட்டை வலிக்குதுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. சில பேர் சொல்லுவாங்க தோள்பட்டை ரொம்ப வலிக்குது, மை ஷோல்டர்ஸ் ஆர் ஏக்கிங். சின்ன பசங்க வந்து பேக் தூக்கிட்டு போறனாலும் சொல்லுவாங்க. பட் பெரியவங்க ஒன்னா நம்ம அந்த மாதிரி ஒரு பிசிக்கல் ஒர்க்ல இருக்கணும், இல்லைன்னா என் தோள்பட்டை ரொம்ப வலிக்குது அப்படின்வாங்க. அப்படி வலிக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குன்னா எனக்கு சொல்லுங்க. அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நீங்க நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அது நீங்க தான் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு தெரியல. பட் உங்களுக்கே அறிந்தும் அறியாமலும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நீங்க எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு அன்னெசரியா இருக்கு. அது நீங்க தான் பண்ணணும்னு கிடையாது, யார் வேணாலும் பண்ணலாம். பட் மனசார நீங்க நினைச்சிட்டீங்க இதை நான் தான் பண்ணுவேன், என்னால தான் அதை கரெக்டா பண்ண முடியும், இது என்னோட வேலை. இப்போ அந்த வேலையை உங்களால செய்ய முடியாதனால என்ன ஆயிடுது, ஒரு கில்ட் ஃபேக்டர் வருது. அது ரெண்டுமே இந்த வாரம் உங்களுக்காக காட்டியிருக்கு பாருங்க. திஸ் இஸ் நோ லாங்கர் அ சைன். இதை வந்து நீங்க மாத்தியே ஆகணும். அண்ட் ஏதோ ஒரு விஷயத்துல ஐ சரண்டர், இந்த விஷயத்துல நீங்க உங்களை சரண்டர் பண்ணதான் யூ வில் பி ஏபிள் டு பெர்ஃபார்ம் பெட்டர். இல்லைன்னா இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடிய ஒரு வாரமா நான் பார்க்குறேன். உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கா பண்ணுங்க, பிடிக்கலையா பண்ணாதீங்க. ரொம்ப கிளியர் சைன்ஸ் எடுத்துக்கோங்க, போல்டா பேசுங்க. இந்த வாரம் முழுக்க எங்கெங்க போல்டா உங்களோட வளர்ச்சி, இதை நான் பேசும்போது என்னுடைய வளர்ச்சி இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா பேசுங்க. நீங்க அதை பேசலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை யாரும் வந்து ட்ரெயின் பண்ண முடியாது. நீ இப்படி பேசி பாரு அப்படி பேசி பாருன்னு யாரும் நமக்கு வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ உங்களுக்கான விஷயங்களை நீங்க தான் பேசணும். டூ வாட் யூ ஃபீல். அண்ட் ஆல்சோ சோஷியல் மீடியா ரொம்ப வந்து ஃபோன் கையுமா இருக்கீங்க, ரொம்ப உங்க சோஷியல் மீடியா யூஸ் பண்றீங்கன்னா இந்த நேரம் கொஞ்சம் அதெல்லாம் தள்ளி வைங்க. அண்ட் ஆல்சோ ஒரு யூ ஆர் அட்டாச் டு சம்ஒன், யார்கிட்டயோ ரொம்ப ரொம்ப அட்டாச்சா இருக்கீங்க. அந்த அட்டாச்மெண்ட் வந்து கொஞ்சம் ஹீலிங் பீரியட் தேவைப்படுதோ, ஏன்னா ஜஸ்டிஸ் கார்டு வந்திருக்கு, ஒரு ஹீலிங் பீரியட் உங்களுக்கு தேவைப்படுதோ, ரொம்ப டைட்டா இருக்கு அந்த அட்டாச்மெண்ட் உங்களுக்கு. யாரோ ஒருத்தர்கிட்ட ரொம்ப அட்டாச்சா இருக்கீங்க, அது வந்து உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குதா இல்லை நீங்க அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களான்னு யோசிங்க. ப்ராப்ளி அதுல இருந்து ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு நான் பாக்குறேன் உங்க கார்ட்ஸ் வழியா. அரௌண்ட் 20, அதாவது 27, 28 வந்து ட்ராவல் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. கேர்ஃபுல்லா இருங்கன்னா நல்லா தூங்குங்க, தூங்கிட்டு ட்ராவல் பண்ணுங்க. மைண்டுக்கு வந்து ரெஸ்ட் தேவையான பீரியட் இது. ஓகே, அண்ட் நான் ஏற்கனவே முதல்ல உங்ககிட்ட சொன்னேன், உங்க த்ரோட், அதாவது உங்க
எங்க பேசணுமோ அங்கங்க பேசுங்கன்னு. உங்க த்ரோட் சக்ரா கூட கொஞ்சம் பிளாக்டா இருக்கும். நீங்க ஆக்சுவலி நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, அதுக்கான சக்சஸ் எனக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறீங்க. டோன்ட் வரி, அது ஒரு இமோஷனல் ரெசிடியூ தான். கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் வரப்போகுது, வந்துகிட்டே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். யூ ஆர் ஜஸ்ட் நாட் ஃபோக்கஸிங் ஆன் இட். ஓகே, நிறைய விஷயங்களை நீங்க மறக்கணுங்க, மறக்க மாட்டேங்கிறீங்க. மறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூஆர் நாட் டூயிங் எனிபடி எல்ஸ் அ ஃபேவர், யூஆர் டூயிங் யோர் செல்ஃப் அ ஃபேவர். அது என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க. யூஆர் டூயிங் யோர் செல்ஃப் அ ஃபேவர். உங்களுக்கு தான் அது தேவைப்படுது. இன்ஃபேக்ட் எனக்கு உங்க கார்ட்ஸை பார்க்கும்போது இந்த வாரம் நீங்க யூஸ் பண்ண வேண்டிய ஸ்விட்ச் வேர்ட் வந்து எடுத்துக்கோங்க. ட்ரூத், பிரீத், எக்ஸ்பிரஸ், ஃப்ளோ. ட்ரூத், பிரீத், எக்ஸ்பிரஸ், ஃப்ளோ. இதை யூஸ் பண்ணி பாருங்க. நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைக்கிற எல்லா விஷயங்களும், அதாவது தொண்டை தான் இல்லையா, இது குரல், இது வாய். சில நேரம் இது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு போராட்டமே நடக்கும். அதுல இந்த த்ரோட் சக்ரா பிளாக் ஆயிடும். ஓகே, இந்த த்ரோட் சக்ரா பிளாக் ஆகும்போது நம்ம சொல்லணும்னு நினைக்கிறது சொல்லாம தப்பு தப்பா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கலாம், இல்ல சொல்லவே முடியாம இருக்கலாம். ஸோ வி ஆர் கோயிங் டு அன்லாக் இட். அதை வந்து ரிலீஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு இந்த ஸ்விட்ச் வேர்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் ஸ்க்ரீன்ல கொடுக்குறேன், இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போய் பாருங்க. அதே மாதிரி உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு உறவு, அதை நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு, அதை வச்சு நீங்க தள்ளி இருக்கணும்னு. ஏதோ ஒரு உறவு வந்து ஒரு க்ளோஷர் தேவைப்படுது. அதுல ஒரு சரியான வார்த்தை எனக்கு சொல்ல தெரியல. ஒரு க்ளோஷர், அது முடிவுக்கு வரப்போதா இல்லை அது சரியான முடிவுக்காக காத்துட்டு இருக்கான்னு தெரியல. சரியான க்ளோஷர் கொடுத்தா அதை முடிச்சிருங்க. ஓகே, அதுதான் இந்த வாரம் உங்களுக்கான மிகப்பெரிய வேலை. ஸோ இந்த தேவையில்லாத எனர்ஜி வந்து அடுத்த வாரம் உங்களுக்கு அடுத்த வாரம் இல்லை, அடுத்த மாதம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நல்ல எனர்ஜிஸை கொடுக்குது அப்படின்றத நினச்சிப்போம். அண்ட் உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன தெரியுமா? ஃப்ரெஷ் ஏர். பார்த்தீங்களா, நான் என்ன சொல்றேன், நல்ல புதுசா ஒரு காத்தை நீங்க சுவாசிக்கணும் அப்படின்றது தான் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கான மெசேஜ். அப்படியே பழைய விஷயங்கள்லயே உட்காந்துட்டு இருக்க, தூக்கி போட்டுட்டு வா, புதிய புதிய விஷயங்களை தேடி வா, உனக்கு அதுதான் இப்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு கார்ட்ஸ். அண்ட் லிசன், நான் சொல்றத கேளு. காத்தை பாருங்க, உங்க முன்னாடி தான் நான் ஷஃபில் பண்றேன், நான் சொல்றத கேளு அப்படின்னு பியூட்டிஃபுல்லான மெசேஜ். கண்டிப்பா ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு இப்ப தேவை வந்து ஃப்ரெஷ் ஏர், நல்ல ஒரு காத்து வேணும், நல்ல நீ உன் வாழ்க்கை இன்னும் சுவாசிச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், மற்றவர்களுக்காக நீ உன்னை நசுக்கிக்காத சாரி அப்படின்றாங்க. ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இந்த வாரம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வாரமா இருக்க போது. நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன் டைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வாரம் ஓகே, சாட்டர்டே நான் டேட் எல்லாம் கன்ஃபார்ம் பண்றேன். என்னோட வீடியோஸ் என்ன இல்லைன்னா யூடியூப் போஸ்ட், இன்ஸ்டாகிராம் பேஜ் கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருங்க. ஓப்பன் மாஸ்டர் கிளாஸ் ஒன்று நடத்த போறேன். வாழ்க்கையில நான் எதையாவது ஈர்க்கணும், இல்லை ஈர்த்தேன் பட் அது என் கூட நிலைக்கல, எதுனாலும் சரி வாங்க அந்த மாஸ்டர் கிளாஸ் ஜாயின் பண்ணுங்க. நிறைய விஷயம் அதில் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். வந்து ஜாயின் பண்ணி பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு. அதுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் நாளைக்கு இல்லைன்னா நாளன்னைக்கு உங்களுக்கு நான் சொன்ன என்னோட பிளாட்ஃபார்ம்ஸ்ல 6 சென்ஸ் யூடியூப் சேனல், இல்லை நம்ம கம்யூனிட்டியில, இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜ் டேரட் 6 சென்ஸ்லையும் உங்களுக்கு தெரியும். ஸோ வாங்க ஜாயின் பண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் RN as always. Keep smiling. ஹாய் அண்ட் ஹலோ. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வீக்குள்ளே நம்ம என்டர் ஆக போகிறோம். இந்த மே மாதம் 25ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான டாரோ ரீடிங்கோட நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். நான் உங்கள் நம்ம 6 சென்ஸ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர சப்போர்ட்டுக்கு என்னோட மிகப்பெரிய நன்றிகள். நான் என் வாழ்க்கையை மிக மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். அந்த தங்க சாவியை மட்டும் என்றைக்கும் மறந்துடாதீங்க. கண்டிப்பாக அந்த தங்க சாவி உங்களது தான். அண்ட் அது வழியாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நீங்கள் அட்ராக்ட் பண்ண போகிறீங்க. அது எந்த அளவுக்கு அட்ராக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றது உங்ககிட்ட தான் இருக்குது. பட் இந்த ஒரு இமேஜை நான் கிரியேட் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கார்மிக் லூப், ஓகே, ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அது நடந்துக்கிட்டே இருக்கு. யோசிச்சு பாருங்க. கார்மிக் லூப்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஒரு சில பேர் உங்ககிட்ட பேச வந்தாலே நம்மளே யோசிப்போம், இது சண்டையில தான் முடிய போகுது. அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? இல்ல ஒரு சில பேருக்கு ஒரு சில நாளே ஒத்து வராது. அந்த மாதிரி அவங்களே ஒரு விஷயத்த நினைச்சுக்கிட்டு இந்த நேரத்துல இவங்க பேச வராங்களா, இது செட் ஆகாது, இந்த பேர்ல இருக்கிறவங்களும் எனக்கு செட் ஆகாது. ஏதோ ஒரு கார்மிக் லூப்பை ஒன்னா இந்த பிரபஞ்சம் நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம், இல்ல நம்மளே அந்த கார்மிக் லூப்பை கிரியேட் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி சூப்பர்ஸ்டிஷியஸா இருக்கு அப்படின்னா அந்த கார்மிக் லூப்பை பிரேக் பண்ண வேண்டியது உங்க கடமை. கார்மிக் லூப் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. அந்த பேட்டர்னை கவனிச்சு அந்த பேட்டர்ன் இனிமே உங்க மனசுலயே இருக்கக்கூடாது, உங்க எண்ணங்கள், உங்க சிந்தனைகள் எங்கேயுமே அது இருக்கக்கூடாது அப்படின்றதுல மட்டும் கவனம் செலுத்துங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். உங்களுக்கான முதல் ஸ்பிரிச்சுவல் மெசேஜ், இம்பேஷன்ஸ். உங்ககிட்ட இருக்கிற உங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வாங்க அப்படின்னு சொன்னா நீங்க செய்ய வேண்டிய முதல் விஷயம்,
இந்த பொறுமை இல்லாம இருக்கிறது. அதை விட்டு வெளியில வாங்க. ப்ராபப்ளி இந்த பொறுமை இருந்தா உங்க லைஃப் இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னு தோணுது. நிறைய இடத்துல இந்த பொறுமையை காட்டாம கோபத்தை காட்டிடுறீங்களோ, இல்ல என்ன பேசுறோம்னு தெரியாம பேசிடுறீங்களா, இல்ல உங்க டோனே அப்படியா? சில பேர் வந்து ரொம்ப ஸ்வீட், ரொம்ப நல்லவங்க ஆக்சுவலி. அந்த ஜாக் ஃப்ரூட் மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல. வெளியில பாக்குறதுக்கு ரொம்ப கடுப்பா இருப்பாங்க, உள்ள நிஜமாவே நம்ம பேசும்போது ரொம்ப ஸ்வீட்டா இருப்பாங்க. ஆக்சுவலி நீங்க அந்த மாதிரி ஒரு பர்சனா கூட இருக்கலாம். யூஆர் சோ ஃபுல் ஆஃப் கம்பேஷன் இன்சைட், பட் உங்க பொறுமையின்மையினால உங்களை எல்லாருமே ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிறாங்களோ? யோசிச்சு பாருங்க. இந்த வாரம் கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க யாரு அப்படின்றத எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டோம். நமக்கு என்ன அப்படி என்ன அவசரம் சொல்லுங்க? வாட் இஸ் த ஹரி ஃபார் அஸ்? ஸோ தெர் இஸ் நோ ஹரி. பொறுமையா இருங்க. ஆஹா, உங்களுக்கான பொறுமைன்ற ஃபேமிலி கார்ட்ஸ் வருது. ஆக்சுவலி உங்களோட சூப்பர் பவர், உங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால ஆக்சுவலி சால்வ் பண்ண முடியும். நீங்க சின்ன வயசுல இருந்து அப்படிதான் இருந்திருப்பீங்க. எதுனாலும் நீங்களே ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க, எதுனாலும் நீங்களே சார்ட் அவுட் பண்ணியிருப்பீங்க, எதுனாலும் நீங்களே நானே ராஜா நானே மந்திரின்ற மாதிரி நிறைய விஷயம் நீங்களே பண்ணியிருப்பீங்க. ஆனா ஆஃப் லேட் நீங்க இந்த 2 கார்ட்ஸும் பாத்தீங்கன்னா, உங்களோட சூப்பர் பவர் எதுவோ அந்த சூப்பர் பவரை நீங்க அடக்குன்னு அடக்குறீங்களோ, அதை சப்ரஸ் பண்றீங்களோ, ரிப்ரெஸ் பண்றீங்களோ, யோசிச்சு பாருங்க. லெட் இட் கோ. ஜஸ்ட் லெட் இட் கோ. அதை செய்யாதீங்க. இன்ஃபேக்ட் இந்த மாசம் இறுதியில உங்களுக்கு ஒரு சூப்பர் ஸ்பிரிச்சுவல் அவைக்கனிங்ன்றத விட ஒரு இன்சைட் கிடைக்க போகுது. யார் மூலியமாவோ யார் வகையிலையோ நீங்க ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்த ஒரு கேள்விக்கு இந்த பிரபஞ்சம் வழியா உங்களுக்கு ஒரு பதில் கிடைக்க போகுது. ஆக்சுவலி உங்களுக்கு என்ன தெரியுமா தேவை? ஒரு நல்ல கைடன்ஸ். உங்க வாழ்க்கையில எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா எதுவும் இல்லை. குடும்பமா இருக்கு, கல்யாணமா நடந்துருச்சு, பசங்களா இருக்காங்க, இல்ல வேலையா இருக்கு, ஆரோக்கியமா இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா இல்ல. இருக்கு ஆனா இல்லைன்னு சொல்லுவோம்ல. மணி அடிக்குது பாருங்க, சத்தம் கேட்டுச்சு அவங்களுக்கு பீப்னு. இருக்கு ஆனா இல்லை. அப்படி ஒரு சைன் உங்க கார்டுல நான் பாக்குறேன். ஒன்னா ரொம்ப ஃபாஸ்டா இருக்கீங்க, அந்த ஸ்பீட்ல இருக்கீங்க, இல்லைன்னா அப்படியே கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறீங்க. உங்க சைலன்ஸ், ஒன்னா நீங்க சைலன்ஸ்குள்ள போகணும், இல்ல சைலன்ஸ்ல இருந்து வெளியில வரணும். சைலன்ஸ்க்கான கார்ட்ஸ் தான் கண்டினியூஸா தெரியுதா உங்களுக்கு? இன்ஃபேக்ட் உங்களுக்கு டேரோ தெரியுதுன்னா, அண்ட் ஐ ஆல்சோ வாண்ட் டு டெல் யூ பிஃபோர் ஐ ஃபர்கெட், இந்த சாட்டர்டே ஒரு பியூட்டிஃபுல்லான ஹோப்பனோபனோ கிளாஸ் நடக்க போகுது. உங்க வாழ்க்கையில மன்னிக்கணுமோ இல்லை அட்ராக்ட் பண்ணணுமோ எதுனாலும் இந்த ஹோப்பனோபனோ கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வந்து ஜாயின் பண்ணி பாருங்க. இது ஒரு மாஸ்டர் கிளாஸ் மாதிரி தான். வந்து ஜாயின் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஜாயின் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்களேன் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு. யா, ஓகே. அதுக்கான டீட்டெயில்ஸ் மிக விரைவில் வந்துடும். நம்ம யூடியூப் 6 சென்ஸ் சேனல்ல போஸ்டர்ஸ், இல்லை என்னோட வாட்ஸ்அப்ல நீங்க இருக்கீங்கன்னா வாட்ஸ்அப் போஸ்டர்ஸ்ல பாருங்க, அப்டேட்ல பாருங்க, இல்லை இன்ஸ்டாகிராம் டேரட் 6 சென்ஸ்லயும் பாருங்க. அப்டேட்ஸ் கண்டிப்பா வந்துட்டே இருக்கும். இன்ட்ரெஸ்டடா இருந்தா ஜாயின் பண்ணி பாருங்க. ஓகே, ரைட். ஸோ இப்போ நீங்க வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை வந்து உங்களுக்கான டெஸ்டினியே கிடையாது. இட் இஸ் நாட் யுவர் டெஸ்டினி. நீங்க ஏதோ ஒரு இடத்துக்கு, அதுவும் ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்குள்ள போயிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் நாளைக்கு பாத்தீங்கன்னா அமாவாசை பிளஸ் மாத கிருத்திகை, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நாள். ஸோ இந்த வாரம் முழுக்க ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி உங்க கெரியர், நீங்க ஏதாவது வேலைக்கு போயிட்டு இருக்கீங்கன்னா அந்த கெரியர்ல கூட ஒரு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா நான் பாக்குறேன். பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு ஃபைனலி ரிலீஸ் தேவையில்லாத நிறைய விஷயத்த ப்ரொஃபஷனலா நீங்க ரிலீஸ் பண்ணும்போது, இவங்க இப்படி, இவங்க அப்படி, இவங்க இதெல்லாம் செஞ்சாங்க, லெட் தெம் கோ. யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டுங்க. உங்க லைஃப்பை நீங்க பாருங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு வர வெட்னஸ்டே இல்லைன்னா தேர்ஸ்டே உங்களுடைய இமோஷன்ஸை வந்து நீங்க ரொம்ப வெளிப்படையா காட்ட போறீங்கன்னு நினைக்கிறேன். பாஸ், திருப்பி இம்பேஷன்ஸ், பொறுமையா இரு அப்படின்ற மெசேஜ் தான் உங்களுக்கு வந்திருக்கு. யாருக்கிட்டையாவது மனம் திறந்து பேச முடியாதா? என்னால நிறைய விஷயம் என் மனசுல இருக்கு. ஐ ஹேவ் a lot of things within my heart. பட் என்னால யாருக்கிட்டையுமே மனசை திறந்து மனசை விட்டு பேச முடியல அப்படின்றத உங்க கார்ட்ஸ்ல நான் பாக்குறேன். அது உண்மைனா லவர்ஸ் கார்டு வந்திருக்கு பாருங்க. தட்ஸ் இட். நீங்க தேடுறது அன்பு. யாராவது அன்பு கொடுக்க மாட்டாங்களா? எனக்கு அன்பு தானே வேணும். இந்த அன்பு இருந்தா எப்படியோ என் வாழ்க்கையை நான் சமாளிச்சிருவேனே. அன்பு இல்லையே. அன்பு நீங்க தேடுறது இந்த அன்பு மட்டும்தான். அதனாலதான் நீங்க எங்க போனாலும் திருப்பி திருப்பி சுழண்டு ஒரு பாதைக்கே வரீங்க. யூ கமிங் பேக் டு த சேம் பாயிண்ட். அன்பு வந்து தானா நமக்கு வரணும். அப்போ நீங்க என்ன சொல்லணும்னா, என் வாழ்க்கையில ரொம்ப ப்ரொக்ரெசிவான ரிலேஷன்ஷிப்ஸுக்கு மட்டும்தான் இடம்னு சொல்லுங்க. அப்போ ஒருத்தர் வந்தா கூட அந்த அன்பு நிலையான ஒரு அன்பா இருக்கும்.
சும்மா நானும் அன்பு செலுத்துறேன், எனக்கும் அன்பு கிடைக்குதுன்னு இல்லாம நிலையான ஒரு அன்பு உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஏதோ இந்த மாத இறுதிக்குள்ள எதையோ ரெசிஸ்டும் பண்ணுவீங்க. இது வேண்டாம். எனக்கு இது தெரிஞ்சு போச்சு. இதனால எனக்கு எந்த பலனும் இல்ல அப்படின்னு நீங்க வெளிப்படையா வெளியில வருவீங்கன்னு தோணுது. நெறைய தண்ணி குடிங்க. முடிஞ்சா அ துளசி தண்ணி நெறையா குடிங்க. இந்த வாரம் தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகும். உங்க ஹார்ட் சக்கராவ கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. ஏன்னா அன்பு, அன்பு, அன்புன்னு அன்பு பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கீங்களோ, அதையும் நான் பார்க்குறேன். அண்ட் இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கனெக்ட்ட குடுக்குங்க. அழகான ஒரு கனெக்ட்ட இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு குடுக்கும். நீங்க நம்ப வேண்டியது இந்த பிரபஞ்சம், இந்த இயற்கை, சூரிய சூரியன பார்த்து நெறைய பேசுங்க. அப்படியே நேரா பார்த்து நம்மளால பேச முடியாது. பட் பார்த்து பேசுங்க. உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நெறைய டிஃபரன்ஸ் தெரியும். ரிசீவ், அலைன், பீஸ். இத மட்டுமே டைப் பண்ணுங்க. ஐ மீன் ஸ்விட்ச் வேர்டா இந்த வாரம் சொல்லுங்க. ரிசீவ், அலைன், பீஸ். நான் கீழ இங்க ஸ்க்ரோல்ல குடுக்குறேன். இல்ல வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டைம் ஸ்டாம்ப்லயும் குடுக்குறேன். போய் பாருங்க. ஒரு எமோஷனல் ரீசெட் தேவை. அது எப்போ நடக்கும்னா, ஒரு நல்ல கான்வர்சேஷன் போது. நீங்க நல்லா கன்வர்ஸ் பண்ணும்போது, ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட மனச விட்டு பேசும்போது, ஒரு எமோஷனல் போதும்டா இதெல்லாம் வச்சு செய்றாங்கடா அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, ஒரு எமோஷனல் ரிலீஸும் உங்களுக்கு கிடைக்க போது. இந்த வாரம் நெறைய ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்ப்பீங்களோ? ஒரு கோயின்சிடென்ஸ் உங்களுக்கு தெரிய போது. என்னன்னு எனக்கு தெரியல. பட் அந்த மாரி இருந்தா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. ரீசெட் RESET அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்னன்னு லெட் கோ ஆஃப் யுவர் பாஸ்ட். கார்மிக். நான் என்ன சொன்னேன்? உங்க முன்னாடி தான் ஷஃபிள் பண்றேன். உங்க முன்னாடி தான் கார்டு எடுக்கிறேன். ஏஞ்சல் கார்ட்ஸ் எப்படி வருது பாருங்க. See how powerful cards are. இதுதாங்க லெட் கோ ஆஃப் யுவர் பாஸ்ட். ஏதோ ஒரு விஷயம் உங்களை ரொம்ப இச் பண்ணிக்கிட்டே இருக்கு. போதும். அது வேண்டாம். அக்செப்ட் இட். ஓகே இது நடந்து போச்சு. அதை டோன்ட் இப்போ ஒரு பால் கீழே கொட்டிருச்சு இல்லை ஏதோ ஒன்று கீழே போட்டுட்டோனோ இப்படியே உட்காந்துட்டே இருக்க முடியுமா? விழுந்துருச்சு விழுந்துருச்சு. நீங்கள் அப் டு லெட் கோ அண்ட் மூவ் ஆன். அந்த மூவிங் ஆன் தான் எதிர்பார்க்கும். இந்த பிரபஞ்சம் அதை தான் உங்ககிட்ட எதிர்பார்க்குது. அக்செப்ட் பண்ணிக்கோ. இது நடந்துருச்சு. திஸ் ஹஸ் ஹேப்பன் அண்ட் ஐ வில் மூவ் ஆன் அப்படின்றத என்னைக்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களோ அன்னைக்கு உங்கள் வாழ்க்கை மாறும். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். நிறைய ஒரு விஷயம். இந்த வீடியோவை உங்களுக்கு ரொம்ப நெருங்கினவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.